திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே மகாதேவா. கதியடியேற்குன் கழல் தந்து அருளவும் ஊன் களியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண் தலைமுலையே பதியுடை வாழற பார்த்திரை பைத்து சுருங்க அஞ்சி மதிநெடு நீரில் குளித்தொழிக்கும் சடை மன்னவனே. மதிநெடு நீரில் குளித்தொழிக்கும் சடை மன்னவனே. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமே களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். திருவருள் குருவருள் மற்றும் மாதவ சிவஞான சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி நாம் இன்று சிந்திக்க இருப்பது அன்றாட வாழ்வில் இறை சிந்தனை அப்படிங்கிற சிந்தனையில இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைய சிந்தனை மூன்றாவது இறை சிந்தனையில சிந்திக்க இருக்கிறோம். இந்த அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் சபைக்கும் வணக்கத்தையும் கூறி நம்ம உரையை தொடங்கலாம். கடந்த வகுப்புகளில் எதை பார்த்துருக்குறோம்? முதல் சிந்தனையாக எப்படி எழுவது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ரெண்டாவது சிந்தனை காலை கடன்களை பற்றி பார்த்துருக்குறோம். சரி, அதில் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லாமல் இருந்தோம். எழுதுறோம் இல்லையா, எழும்போது எந்த திசையை பார்த்து எழுதணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து எழும்பணும். சரியா? அது உத்தமம். மற்ற ரெண்டு திசையும் சரி கிடையாது. சரியா? அதுபோல காலைக்கடன் செய்வதற்கும் திசைகள் உண்டு. சரியா? கிழக்கு மேற்கு நோக்கி காலைக்கடன்கள் கழிக்கக்கூடாது. தெற்கு வடக்கு பார்த்து தான் காலைக்கடன்கள் கழிக்கணும். சரியா? சரி, இதெல்லாம் கடந்த வகுப்புகளில் நம்ம பார்த்தோம். பூமியை தொட்டு எழுந்து நடக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கோயில்களில் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறவங்களாம் செய்வீங்க. அபிஷேகம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அபிஷேகம் பார்க்காதவங்க யாரும் இருக்கிறீங்களா? இல்லை, எல்லாருமே பார்த்துருக்குறீங்க. அப்போ உங்களுக்கு அபிஷேகத்தை பற்றி நல்லா தெரியும். அப்படி தானே? அபிஷேகம்னா என்ன? அவருக்கு நீராட்டுறோம். சரி, நான் அபிஷேகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டேன். அபிஷேகம்னா என்ன? அபி அப்படின்னா விரைவு. சரியா? சேகம் அப்படிங்கிறது கழுவுதல், நீக்குதல். சரியா? அப்ப விரைவாக நீக்குவது தான் அபிஷேகம். எதை விரைவாக நீக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மலத்தை. புரியுதா? அப்போ நம்மளுடைய மலங்களை விரைவாக நீக்குவதற்கு பெருமானுக்கு அபிஷேகம் பண்றோம். சரியா? சரி, இது பெருமானுக்கு செய்யறோம். சரி, இங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மலங்களை விரைவாக நீக்குதல். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். ரெண்டு வேலை ஒரு மூணு வேலை வந்துருச்சு. அதான் சொல்றேன்ல, ரெண்டு வேலை இருந்தா கவனிச்சுவேன். ஒரு ஆளு ரெண்டு குதிரையில போக முடியாதுமா. சரியா? சரி, அப்ப நம்ம இன்னைக்கு குளிக்கிறத பத்தி பார்க்க போறோம். குளியல் அப்படின்னா என்ன? நம்ம குளிக்கிறதுக்கு எதுக்காக குளிக்கிறோம்? உடம்பு சூடு தனிய, வேற உடம்பு சுத்தமாக, வேற என்னதுமா? அறிவு தெளிவாகணும். சரி, வேற பஞ்சகலா மந்திரம் சொல்லியா? சரி, வேற. சரி, இந்த குளிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த குளியல்ங்கிறது இப்போ உடம்புக்கு சொன்னீங்க, சூடு தணிகிறதுக்கு, அழுக்கு சுத்தமாகிறதுக்கு அப்படின்னா சொன்னீங்க. இதுக்கும் உயிருக்கும் எது சம்பந்தம் இருக்கா? இந்த குளியலுக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்ல குளியலும் உடம்புக்கு மட்டும் சம்பந்தமா? உயிருக்கும் இருக்கதான் செய்யுது. என்னது?
மலங்களை கழுவுறோம்னு நினைச்சு குளிக்கிறோம். சரி, குளியல் அப்படிங்கிறது முதல் காரணம் எதுக்கு அப்படின்னா உயிருக்காக தான் குளிக்கிறோம். சரியா? ரெண்டாவது காரணம் தான் உடலுக்காக. ஏன் உயிருக்காக ஏன் உடலுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? சரி, குளியல் அப்படின்னு முதல்ல சொன்னாலே குளிர்விப்பது. குளிர்விப்பது சரியா? எதை குளிர்விக்குது அப்படின்னா நம்ம உயிரை தான் முதல்ல குளிர்விக்குது, ரெண்டாவது தான் உடம்ப குளிர்விக்குது. சரியா? நம்ம இந்த தண்ணி குளிர்ச்சி சொல்றோமா இல்லையா? தண்ணீர்னாலே குளிர்ச்சி. குளிர்ச்சி அப்படின்னாலே அது என்னதுதான்? கருணை. அப்ப அந்த உயிருக்குண்டான கருணை, உயிருக்கு தான் முதல்ல அது உதவி செய்யுது, ரெண்டாவது இந்த உடல். சரி, எதுலாம் குளிக்கலாம் அப்படின்னா நமக்கு மழை 7 வகையான மழை இருக்குது, தெரியுமா? சொல்லி இருக்கிறோம், நல்லா ஞாபகம் இருக்குது. 7 சொல்லிருங்க பாப்போம். சம்வர்த்தனம் ரத்தின மழை, சரியா? ஆவர்த்தனம் தண்ணீர் மழை, புஷ்கலாவர்த்தனம் பொன்மழை, சரியா? சங்காரித்தம் அது பூமழை, துரோணம் மண்மழை, காளமுகி கல்மழை, நீலவர்ணம் தீமழை அப்படின்னு 7 மழை. ரத்தின மழை, தண்ணீர் மழை, பொன்மழை, பூமழை, மண்மழை, கல்மழை, தீமழை அப்படின்னு 7 மழை இருக்குது. மலை அல்ல, மழை. சரியா? நமக்கு இந்த 7 மலைகள் இருந்தாலும் இதுல நம்ம ஒரு சில மலையில தான் என்ன பண்ண முடியும்? குளிக்கிறோம். சரியா? மண்மலையில குளிக்கிறோமா? குளிக்கல. தீமலையில குளிக்கிறோமா? இல்ல. பூமலையில குளிக்கிறோமா? இல்ல. தண்ணீர் மலையில கிட்டத்தட்ட இதுல எல்லாத்துலயுமே நம்ம குளிக்கிறோம். ஆமா, தீயிலெல்லாம் குளிக்கிறோம், ஆனா அந்த தீ குளிக்கிறது கிடையாது. சரியா? என்னம்மா? சரி, எல்லாரும் அது போல கோரஸ் போடுறாங்க. நமக்கு இதுல 9 வகையா நம்ம குளியல சொல்லலாம். இப்ப 7 மழை சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி 9 வகையா குளியல சொல்லலாம். வாருண ஸ்நானம், சரியா? ஸ்நானம் அப்படின்னா குளிக்கிறது. சரியா? கங்கா ஸ்நானம் சொல்றோமா இல்லையா? அது மாதிரி முதல்ல வாருண ஸ்நானம், அது தண்ணியால குளிக்கிறது. தண்ணியால எல்லாருமே குளிக்கிறோம். அதுல பொது இருக்கு, சிறப்பும் இருக்கு. பொது அப்படிங்கிறது மந்திரம் எதுவுமே சொல்லாம சும்மா குளிக்கிறது. சரியா? சிறப்பு அப்படிங்கிறது மந்திரத்தோட அந்த தண்ணியில குளிக்கிறது. சரியா? அடுத்து 2வது ஆக்னேய ஸ்நானம். ஆக்னேய ஸ்நானம் அப்படிங்கிறது தீ. சரியா? தீயில குளிச்சிருக்கீங்களா யாராவது? குளிக்கல, நீங்க குளிக்கல. சரி, இது தீ அப்படிங்கிறது நம்ம விபூதி. சரியா? அது அக்னினால செய்யறது தானே விபூதி. அதுல குளிக்கிறது தீயில குளிக்கிறது தான். சரியா? அதுலயே 2 பொது சிறப்பு. மந்திரத்தோடு செய்வது, மந்திரம் இல்லாமல் அந்த திருநீரை வச்சு குளிப்பது. சரியா? இதுலயும் 2ஆ இருக்குது. அடுத்து மந்திர ஸ்நானம், மந்திரத்தாலேயே குளிக்கலாம். சரியா? இது எப்படி குளிக்கிறது அப்படின்னா நம்ம உபதேச மந்திரம் இருக்கு இல்லையா? தீட்சை வாங்கி இது பண்ணுற அந்த உபதேச மந்திரத்தை 1008 தடவை ஜெபிச்சு கொண்டு அதை குளிக்கிறது மாதிரி பாவனை பண்றது. அது என்னது? மந்திர ஸ்நானம். சரியா? உடம்பு நோய் இருக்கிறவங்களுக்கு இதான். ஆமா ஆமா. சரியா? சரி, அடுத்து மானக ஸ்நானம். மானக ஸ்நானம், மானகம்னா என்னது? மனது. சரியா? மனதால நம்ம இது பண்றது. இது எப்படி அப்படின்னா குருவின் உபதேசப்படி
குளிக்கிறதுக்குன்னே ஒரு மந்திரம் சொல்லி தருவாங்க குரு. அந்த மந்திரத்தை உச்சரித்து மனதால பாவிக்கிறது. இப்ப நம்ம சொன்ன 4மே பொது. சரியா? வாருண ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், மந்திர ஸ்நானம், மானக ஸ்நானம், இதெல்லாம் என்னதுதான்? பொதுவானதுதான். இதுல சிறப்பு இன்னொரு 4-5 இருக்குது. திவ்ய ஸ்நானம். சரியா? திவ்ய ஸ்நானம் இது எப்படி அப்படின்னா, வெயில் மழை பார்த்துருக்கீங்களா? வெயில் அடிக்கும், மழையும் பெய்யும். சரியா? அந்த நேரத்துல கிழக்கு முகமா, கிழக்கு பார்த்து போகணும். 7 அடி நடக்கணும். சரியா? 7 அடி நடக்கும்போது நம்ம உடம்புல நனையுமா இல்லையா? அதுதான் குளியல். இதுல 2 இருக்குது. நிர்வாண தீட்சை பெற்றவங்க ஈசான மந்திரம் ஜபிக்கணும். சரியா? விசேட தீட்சை பெற்றவங்க தத்புருஷ மந்திரம் ஜபிக்கணும். 2 பேருக்கு தான், சமயத்துக்கு கிடையாது. சரியா? இது திவ்ய ஸ்நானம், ஈசானம். சரியா? விசேட தீட்சை உள்ளவங்க தத்புருஷ மந்திரம் ஜபிச்சு 7 அடி தூரம் நடக்கணும். அப்படி நடந்தா இது திவ்ய ஸ்நானம். அது வெயிலும் மழையும் சேரும் பொழுது நடக்கிறது. இது ரொம்ப சிறப்பு. சரியா? ஏன் அப்படின்னா, இது நேரடியாகவே தேவர்கள் வந்து நமக்கு என்ன பண்றது? அமிர்தம் பொழிவது போல. சரியா? அதான் ஈசான மந்திரமா? சமயத்துக்கு கிடையாது. ஆனா எப்பவுமே மழையில ஓடக்கூடாது. இந்த மழையிலன்னு இல்ல, எந்த மழையிலையுமே ஓடக்கூடாது. மழை பெய்யுது அப்படின்னுட்டு ஓடக்கூடாது. நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு மெதுவாக தான் நடக்கணும். புரியுதா? மழையில ஓடக்கூடாது. அடுத்து மாருத ஸ்நானம். இது காற்று. காற்றுலையும் குளிக்கலாம். எப்படி அப்படின்னா, பசுக்கள் இருக்குல்ல, பசுக்கள், நம்ம பசுமாடு. சரியா? அது கூட்டமா போகும்போது அதுல இருந்து புழுதி எழும். அந்த புழுதி, சரியா, பசுவின் காலடிபட்ட புழுதி, அந்த புழுதியில கிழக்கு நோக்கி 7 அடி நடப்பது. இதுக்கு மந்திரம்லாம் கிடையாது, சும்மா 7 அடி நடக்கிறது. அந்த புழுதி நம்ம பட்டாலே என்னதுதான்? குளிக்கிறதா தான் அர்த்தம். இதுவும் சிறப்பு. ஏன்னா பசுவினுடைய கால் தூசியில இருந்து வர்றது. அடுத்து கௌரவ ஸ்நானம். சரியா? 7வது பார்க்கறது கௌரவ ஸ்நானம். இது பாத பூஜையில உள்ள நீர். நமக்கு குரு, சரியா, குருவுக்கு பாத பூஜை செய்து அந்த நீரை புரோட்சித்து தெளிக்கணும். சரியா? தெளித்து உட்கொள்ளவும் செய்யணும். இது கௌரவ ஸ்நானம். அப்போ பாத பூஜை பண்ணின நீரை தூர ஊற்றக்கூடாது. அதை நம்ம தலையில தெளிச்சுக்கிடணும், குடிக்கவும் செய்யணும். இதுக்கு வரலாறு இருக்கு தெரியுமா? யாருடைய வரலாறு? திருஞான சம்பந்தர் வரலாறு. அவருடைய திருமணத்தின் போது பாத பூஜை செய்து அதை குடித்தவங்க எல்லாரும் முக்திக்கு போனாங்க. சரியா? ஆமா. அடுத்து பார்த்திப ஸ்நானம். பார்த்திப ஸ்நானம்னா என்னது? பார்த்திபம், பார்த்திபன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மண். சரியா? பார்த்திபன், பார்த்திப பூஜா விதி, சனிகலிங்கத்தை வச்சு செய்யறது. பார்த்திபன் அப்படின்னா மண்ணுக்கு அதிபதி. அப்போ மண்ணால, இது எங்க உள்ள மண் அப்படின்னா சிவஸ்தலங்கள். சரியா? சிவஸ்தலங்கள்ல உள்ள மண். அந்த மண்ணை எடுத்து, சரியா, அங்க உள்ள தீர்த்தத்து கூட சேர்ந்த மண். சரியா? வெறும் தரையில கிடக்கிற மண் இல்ல, அந்த தீர்த்தத்துல இருக்க மண்ணை எடுத்து அதை நம்ம கொண்டுட்டு வந்து அந்த நீருக்குள்ள, நம்ம குளிக்கக்கூடிய நீர்ல போட்டு அந்த நீர்ல குளிக்கணும். அதுல போட்ட மண்ணை எடுத்து மறுபடியும் திரிகுண்டமா பூசிக்கிடணும். உள்ள போட்டிருப்போமா இல்லையா தண்ணிக்குள்ள, அத மண்ணை எடுத்து திரிகுண்டமா பூசிக்கிடணும், அந்த தண்ணியில குளிக்கணும். இது பார்த்திப ஸ்நானம், மண்ணால குளிக்கிறது. சரியா? அடுத்து சிவ நிர்மால்ய ஸ்நானம். நிர்மால்யம்னா என்னது?
அது ஆமா, வெளியில வர்றது, அகற்றுவது. சரியா? அப்ப சிவ நிர்மால்யம்னா கோமுகையிலிருந்து வரக்கூடிய தண்ணி. சரியா? இந்த தண்ணியை எடுத்து குடிக்கவும் செய்யணும், குளிக்கவும் செய்யணும். இதுவும் நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியது. இப்போ நம்ம மேல சொன்னதுல, இந்த 8 சொன்னதுல கூட நம்ம எதையுமே தொடர்ந்து செய்யலட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மழை, வெயில் மழைலாம் எப்பமாச்சு தான் பெய்யும். சரியா? இன்னும் இதே அளவு கட்டுங்க. இதே அளவு இன்னும் பெருசாக கட்டலாம். அப்போ புரோட்சணம் பண்ணாலும் போதும். இப்போ நமக்கு 45 நாள் இதே லென்த் கேட்டுங்க. நமக்கு 45 நாள் இந்த சிவ நிர்மால்ய ஸ்நானம், கோமுகையிலிருந்து வரக்கூடிய தண்ணியை 45 நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதை பிடிச்சு கொண்டுட்டு வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா தீராத நோய்கள் நமக்கு தீரும். சரியா? எந்த நோய் தீராமல் இருந்தாலும் அந்த நோய் நமக்கு என்ன ஆகும்? தீர்ந்து விடும். அடுத்து குழந்தை இல்லாதவர்கள் அதை தொடர்ந்து 45 நாள் செய்தா என்ன கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல ஞானமும் கிடைக்கும். அதை 45 நாள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. சரியா? சரி. அப்போ இந்த 9ல் முதல் 4 சொன்னது பொதுவானது தான், அது எல்லாருமே எப்பவுமே குளிக்கிறது தான். இந்த 5 நமக்கு சிறப்பு. சரியா? சரி, இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. எத்தனை மழை வகை இருக்குது, என்னென்ன நீர்ல குளிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். எப்போ குளிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்போ குளிக்கணும்? அதிகாலை 7 மணிக்கா? இவங்களுக்குலாம் அதிகாலை 7 மணிக்கு தான். ஓ, அப்போ 10 மணி ஆயிரும். அதிகாலை 10 மணி ஆயிரும். நீங்க ரொம்ப டேலண்ட்மா. சரி, சரி. சூரிய உதயத்துக்கு முன்பு குளிக்கணும். குளித்தல் அப்படிங்கிறது எப்போ குளிக்கிறது? சூரிய உதயத்துக்கு முன்பு குளிக்கணும். சரியா? சூரிய உதயத்துக்கு முன்பு. ஆனால் அதிகாலையில் 3 மணிக்கு பிறகு தான் குளிக்க ஆரம்பிக்கணும். 3 மணிக்கு முன்னே குளிக்கக்கூடாது. சரியா? 3 மணிக்கு பிறகு தான் குளிக்கணும். நாங்கள் 3 மணியை பார்க்கவே மாட்டோங்கிறாங்க. அடுத்து சாப்பிட்ட பிறகு குளிக்கக்கூடாது. சரியா? சாப்பிட்ட பிறகும் குளிக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு வேணா குளிச்சுக்கலாம், சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது. சரி, என்ன மந்திரம் சொல்லி குளிக்கணும்? குளிக்கிறதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாம் மந்திரம் தானே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இதை முதல்ல சொல்லிடுவோம். சரியா? அப்போதான் பின்னாடி பாடம் புரியும். போட்டுருவோம். சரியா? மந்திரம், பொதுவான மந்திரம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். விளக்கு பூஜைக்கெல்லாம் போவீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கங்கேச யமுனை சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதின் குரு. சரியா? இதுதான் மந்திரம். எப்படி குளிக்கணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லி உள்ளங்கையில் தண்ணி எடுத்துக்கணும். சரியா? அதே தண்ணியில் விடணும். அடுத்து தண்ணியை எடுக்கணும், மந்திரத்தை சொல்லணும், விடணும். 3 முறை அப்படி செய்யணும். சரியா? சொல்லி அந்த தண்ணியை மறுபடியும் தலையில் தொட்டு வச்சுக்கிடணும் 3 முறை. சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? நேரடியாக அப்படி போய் குளிக்கக்கூடாது. சரியா? ஆசமனம் பண்ணணும். 3 தடவை குடித்து கொள்ள வேண்டும். அடுத்து வாயில் நீர் வச்சிருக்கணும். அந்த வாயில் நீர் வச்சிருந்துட்டு தான் குளிக்கணும். சரியா? நம்ம உடலெல்லாம் துவைத்துன பிறகு அந்த நீரை கொப்பளிக்கணும். அதான் கண்டிஷன். சரியா? இதை செஞ்சு பாருங்க, உங்களால முடியும். ஆனால் முதல்ல ஒரு டைம் மட்டும்தான் நீர் வைங்க. நீங்கள் ஆட்டுக்கு 2-3 தடவைலாம் வச்சுட்டீங்கன்னா உங்களால் இது பண்ணவே முடியாது. ஏன்னா மறுபடியும் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும், மூச்சு திணறும். அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் மூச்சு விட முடியாது, கஷ்டமாக இருக்கும்.
குளிக்கும்போது. சரியா? இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி இருக்கும்னு. சரி, இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி குளிக்கணும். எங்கே குளிக்கணும் அப்படின்னா, எங்கே குளிக்கணும்? பாத்ரூம்ல. பின்ன நான் நடு வீட்டில் குளிக்க முடியும்? என்ன கேள்வி? சரி, பொதுவாக குளிக்கிறது அப்படின்னா ஆறு, குளம், கடல், சரியா, அருவி, இதெல்லாம் சிறப்பு. இது இல்லாத பட்சத்தில் கிணத்துல விழுந்து குளிப்பாங்க. கிணத்துல குளிப்பாங்க இல்லையா, உள்ள தண்ணிக்குள்ள, அது மாதிரி விழுந்து குளிக்கலாம். கிணத்துலேயும் இல்லை, பம்பு செட்டு மோட்ரு தான், இல்லை வீட்டில் அப்படின்னா கோதி தான் குளிப்போம். அப்படி தானே? முதல்ல அங்கே தான் குளிக்கணும். அதுதான் நமக்கு சிறப்பு, இயற்கை அதுதான். இதெல்லாம் நம்ம இப்போ செய்கிறது. சரியா? அப்போ இந்த நீர்நிலைகளில் குளித்தாலும் முதல்ல போன உடனே நீர்நிலைகள் அப்படி உள்ளே இறங்கிடக்கூடாது. சரியா? முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நீரை எடுத்து ஆசமனம் பண்ணணும். 3 தடவை குடிக்கணும். அடுத்து 3 தடவை தலையில் புரோட்சணம் பண்ணணும். தொட்டுட்டு வலது காலை எடுத்து உள்ளே வச்சு மெதுவாக இறங்கணும். நம்ம இறங்குறதும் தெரியவே கூடாது, அது மாதிரி மெதுவாக இறங்கணும். சலப்பலான்னா தண்ணிக்குள்ளே குதிக்கக்கூடாது. சரியா? மெதுவாக இறங்கி உள்ளே போகணும். அப்படி போய் இருந்து தான் குளிக்கணும். அந்த நீரில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? காரி கொப்பளிக்கக்கூடாது. சரியா? அடுத்து மலை ஜலம் கழிக்கக்கூடாது. உள்ளே இருக்கும்போது ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நீர் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா வெளியில் வந்துடணும். அதில் உள்ள நின்று என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? புனிதம். சரியா? அதில் எல்லாம் நமக்கு அதிதெய்வங்கள் இருக்கிறாங்க. சரியா? அதனால நம்ம அப்படி செய்யக்கூடாது. அதனால தான் பொத்தடின்னு போய் விழவும் கூடாது தண்ணிக்குள்ள, பக்குவமாக இறங்கணும்னு சொல்கிறது. அதனால தான் 3 மணிக்கு முன்னே குளிக்கக்கூடாதுன்னு சொன்னது காரணம் அதுதான். அந்த அதிதெய்வங்கள் எல்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். அதுக்கு பிறகு தான் நம்ம அதை இது பண்ணணும். சரியா? சரி, அதே மாதிரி கழிவுகளையும் கொட்டக்கூடாது. நாங்கள் நிர்மாலயம் பண்ணி வச்சுருக்கிறோம், அதெல்லாம் கொண்டு ஆற்றுல விட சொன்னாங்கன்ட்டு பூவெல்லாம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது? ஆற்றுல போடக்கூடாது. ஆமாம் சிவா, அப்புறம் அவங்ககிட்ட கேளுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம், சரியா? போடக்கூடாது. அதெல்லாம் கழிவுகளாக அதில் போடக்கூடாது. அதே போல் அந்த ஜாதகக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு துணியை விட்டுட்டு வர்றது, துண்டை விட்டுட்டு வர்றதுன்னுட்டுலாம் எதையும் விடக்கூடாது. சரியா? நம்ம குற்றங்களை தான் விடணுமே தவிர இந்த அழிந்து போகக்கூடிய பொருள்களெல்லாம் அதில் விடக்கூடாது. அசுத்தம் பண்ணக்கூடாது, சுத்தமாக தான் வச்சுருக்கணும். சரியா? சரி, ஆனால் நீர்நிலைகளில் சோப் போடுறாங்க, துணி துவைக்கிறாங்க, அது செய்யலாமா? சோப் பாக்கெட் கவர்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. ஆனால் நம்ம சோப் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் அழுக்கு தானே போகுது அப்படின்னா அது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்வாள் அந்த ஆறு. அது குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நம்ம செய்ய வேண்டியது அதை அசுத்தம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சரியா? மற்ற துணிகள் அதெல்லாம் கொண்டு போடக்கூடாது. சரி, எதை வச்சு குளிக்கணும் அப்படின்னா இயற்கையான சீயக்காய், அரப்பு, அந்த மாதிரி பொருட்களை வச்சு குளிக்கலாம். சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? உபயோகப்படுத்த கூடாது. சரியா? கெமிக்கல் பொருட்களை நம்ம அதில் இது பண்ணக்கூடாது. இயற்கை பொருள்களை வச்சு நம்ம குளித்துக்கிடலாம். சரி, வீட்டில் குளிக்கிறதா இருந்தால் இதெல்லாம் நம்ம ஆற்றுல, சரியா, குளத்தில் குளிக்கிறத பற்றி பேசணும். வீட்டில் குளிக்கிறதா இருந்தால் எப்படி குளிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான். அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் உள்ளே விட்டுறணும். அதே மாதிரி மறுபடியும் அதே தண்ணியை எடுத்து மந்திரத்தை சொல்லி அதில் விடணும். 3 முறை அதே மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு தலையில் அந்த நீரை புரோட்சணம் பண்ணிவிட்டு, சரியா, வாயில் நீரை வச்சுட்டு உடனே கோதி ஊற்றிடணும். அப்படி தானே? பிறகு அது இப்போ குளிக்கிறதுக்கு தான். குளிக்கிறது எப்படி குளிக்கிறது? காலில் இருந்து, பாதத்தில் இருந்து. ஏன் சொல்லுங்க, கரெக்டு தான்.
சரி, சூடோடைய குணம் எப்படி இருக்கும்? சூடு என்ன பண்ணும்? தீ என்ன செய்யும்? மேல் நோக்கி எரியும். தீ வந்து மேல் நோக்கி எரியும். அப்போ அந்த வெப்பம் என்ன செய்யும்? மேல் நோக்கி போகும். சரியா? மேல் நோக்கி போகும்போது நமக்கு உடம்புல சூடு எங்க வெளியேறும்? டாக்டர் அம்மா சொல்லுவாங்க, சொல்லுங்கம்மா. காது வழியா வெளியேறும். வடிவேல் படம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், புஷ்ஷுன்னு கூடி தான் காத்து போகும். சரியா? அப்ப நீங்க நல்ல காமெடி பாக்குறது இல்லைன்னு தெரியுது. எல்லாம் படிப்புல இருக்கிறீங்க, சித்தாந்த படிப்புல. சரி, நமக்கு சூடு நம்ம உடம்புல வெளியே போகக்கூடிய இடம் எது அப்படின்னா காது. சரியா? கண்ணு வழியா, மூக்கு வழியா, தலை வழியெல்லாம் போகாது, காது வழியா தான் போகும். சரியா? அப்போ கீழே இருந்து மேல் நோக்கி தானே சூடு போகும். அப்போ கீழே இருந்து மேல் நோக்கி வரும்போது ஒவ்வொரு உறுப்புகளுக்கு மேலேயா வந்து காது வழியா வெளியேறும். சரியா? ஆனா இந்த சூடு கீழே இருந்து மேலே வருது இல்லையா, போய் மூளையை தாக்கவும் கூடாது. ஏன்னா மூளை சூடாக கூடாது. அதனாலதான் உச்சந்தலையில முதல்ல என்ன பண்றோம்? 3 முறை தலையில தண்ணி வச்சிடுறோம். சரியா? அடுத்து இந்த வாயில நீர் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, வாய்ங்கிற ஒரு அகலமான இடமாகுதா இல்லையா, அந்த இடத்துல தண்ணி வைக்கும்போது இந்த சூடு எல்லாம் வந்து அந்த தண்ணியில நின்றோம். அதுக்கு மேல போய் மூளையை தாக்காது. மூளை எப்பவுமே எப்படிதான் இருக்கணும்? குளிர்ச்சியா தான் இருக்கணும். சரியா? கருணையோட இருக்கணும். அப்பதான் மூளை வேலை செய்யும். சொல்லுவோமா இல்லையா, நான் மண்டை காஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு. கோபம் இருக்கா இல்லையா? மண்டை காய்தா இல்லையா? அங்க கருணை இல்லை. காஞ்சிருச்சுன்னா கருணை இல்லைன்னு ஆயிடுது. புரியுதா? அப்ப அங்க குளிர்ச்சி தான் இருக்கணும். அப்போ அந்த வாயில தண்ணீர் வச்சு நம்ம குளிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த சூடு வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றோம். சரியா? அதுக்கு மேல போய் மூளைய தாக்காது. இதே இது நீங்க மேல இருந்து ஊத்துனீங்க, தண்ணியை எடுத்த உடனே ஊத்துனீங்க அப்படின்னா அந்த சூடு வெளியில போகாது, நம்ம உடம்புல அப்படியே நின்றோம், எங்கேயுமே போறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். எனக்கு முதல்ல தண்ணி ஊத்திருந்தீங்களா, இங்க உள்ள சூடு மேல எழும்ப முடியாது. ஏன்னா தண்ணி அமைக்கிறோம். தண்ணி வந்து தீ அமுக்கிறது தானே, அப்படி அமுக்கி விட்டுருச்சுன்னா நம்ம உடம்புல அந்த சூடு அப்படியே நின்றோம். அப்ப நீங்க குளிக்கிறதும் பிரயோஜனம் கிடையாது. இன்னும் கொஞ்சம். சரியா? எங்க நடராஜருக்கு வட்டமா வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம். சரி, அப்போ நம்ம குளிக்கிறதுடைய தன்மையே எதுக்கு அப்படின்னா, நம்ம உடலை குளிர்விப்பதற்கு தான். சரியா? சரி, நம்ம உடம்பு குளிர்விக்கணும்னு சொல்றோம் இல்லையா, இந்த சூடு நம்ம உடம்புல எப்ப அதிகமா இருக்கும்? இரவுல தான் அதிகமா இருக்கும். இரவுல தான் நம்ம உடம்பு வெப்பம் அதிகமா இருக்கும். சரியா? அப்ப நோய் தன்மை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கணும்னு சொல்றது. நாங்கெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் குளிப்பேன் அப்படின்னா சொல்லவே கூடாது. நம்ம எந்திக்கிற நேரத்துல இருந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள குளிக்கணும், அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதுக்கு அடுத்து குளிச்சிங்கன்னாலும் குளிச்சதோட அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க யாரெல்லாம் அதெல்லாம் செய்யவே மாட்டீங்க. எவ்வளவு நேரத்துல குளிக்கணும்னு தெரியுமா? சும்மா சொல்லுங்களேன் உங்க டைம். ஆளுக்கு ஒவ்வொரு டைம் சொன்னீங்கன்னு சிரிச்சுக்கிடலாம். 1/2 மணி நேரம் தான். சரியா? எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா 1/2 மணி நேரத்துல குளிக்க ஆரம்பிச்சிடணும். 1/2 மணி நேரம் தாண்டி 1 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா உங்க உடம்பு மாறிடும். அந்த சூட்டுத்தன்மையில இருந்து மாறிடும். அந்த வெப்பம் உடல்ல தங்க ஆரம்பிச்சிடும். அப்ப மறுபடியும் குளிச்சிங்கன்னால என்ன ஆகாது? அந்த வெப்பம் போகாது. அதனால நமக்கு நோய் வருது. நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் 2 சிந்தனைக்கு சேர்த்துதான். ஒண்ணு உடலுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னொன்னு உயிருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறை சிந்தனையும் சேர்த்துதான் பாக்குறோம். சரியா? ஏன்னா இறைவனை நம்ம தொழணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அதனால இந்த வகுப்பை போட்டது. சரியா? அப்ப 1/2 மணி நேரத்துல யாரெல்லாம் குளிக்கிறீங்களோ அவங்களுக்கு நோய் வராது. சரியா? இவர் எவ்வளவு புருடா விடுறாரு. என்ன எந்திரிச்சா இப்படி பார்த்து அப்படி மூச்சை விட்டா நோய் வராதுங்கிறாரு. பிறகு இப்போ இப்படி காலை எடுத்து வச்சா அப்படின்னா நோய் வராதுன்னாரு. இப்ப 3வது இப்படி குளிச்சா நோய் வராது. ஏதாவது ஒண்ணு தானே இருக்கணும். ஆனா இது எல்லாம் பழக்கம் நமக்கு.
முடியாது, முடியாது. நீங்க சுட்ட மண்ணு, நீங்க களிமண் கிடையாது. களிமண்ணை மட்டும்தாமா பக்குவப்படுத்த முடியும். சுட்ட மண்ணை வந்து இது பண்ணணும்னா உடையத்தான் செய்யும். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்க பழகிடுவாங்க. உங்களுக்கு நாள் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நிறைய வேற வேற பழக்க வழக்கத்தெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒண்ணு அதை வெளியில விரட்டணும், அதை வெளியில விரட்டி பிளாங்கா ஒண்ணு இல்லாம ஆக்குனாதான் இதை உள்ள கொண்டுட்டு போய் வைக்க முடியும். இதை கொண்டுட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு அங்க இடம் இருக்காத, புரியுதா? அதனால ரொம்ப கஷ்டப்படத்தான் செய்வோம் பெரிய ஆட்களா இருந்தா. சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஈஸி, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிடுவாங்க. சரியா? அதனாலதான் சொல்லுது, அதனாலதான் 5இல் வளையாதது 50இல் வளையாதுங்கிறது காரணம் அதுதான். பச்சை மண்ணை எப்படினாலும் பிடிச்சி பொம்மை செஞ்சிடலாம், என்ன பொம்மை வேணுமோ இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிடலாம். சரியா? சுட்ட மண்ணுல செய்ய முடியாது. சரியா? நீங்க வெந்தவங்க. சரியா? தீயிடம் சேர்ந்து தின்னென்று இருக்கிறீர்கள். நாங்க அந்த தீயோட சேர்ந்து தின்னென்று இருக்கோம்னு சொல்லுங்க. அதத்தான் சொல்றேன், தீங்கிறது வண்ணன், தீவண்ணன் பெருமான் கூட சேர்ந்து அவங்க தின்னென்று இருக்கிறாங்க. அதனால நம்ம தின்னென்று இருக்கோம், அதனால தப்பு இல்லை. சரியா? வெந்நீர்ல குளிக்க கூடாது. அந்த அம்மா கடை வெந்நீர்ல குளிப்பாங்க. ஆமா, குளித்தல் அப்படிங்கிறதே சூடு தணிவிக்கிறதுக்கு தான். சூட்டை அந்த இது முள்ளால எடுக்கிற கதெல்லாம் ஆகாது. சரியா? அப்போ சுடுநீர்ல எல்லாம் குளிக்க கூடாது. ஒண்ணுமே செய்யாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு குளிர் தெரியாது. வாயில நீர் வச்சு இது பண்ணுங்க. நேரம் வந்து உடம்புல சூடு இருக்குமா? ஆமா, அப்ப கூட இருக்கும். எப்பவுமே சூடு இருக்கும். சூடு இல்லைன்னா செத்து போயிடுவோம். குளிர் நேரம் நம்ம வெந்நீர் குளிக்கிறோம், அது நமக்கு வெளியில தோலுக்கு அப்படி தெரியுது குளிர்ன்னு. நம்ம உடம்புல சூடு இருக்கும். சரியா? எப்பவுமே நமக்கு சூடு உண்டு. ஏன்னா குளிர் நேரத்துல அந்த சூட்டை விட நம்ம உடம்புக்கு இருக்க சூட்டை விட குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடம்பு குளிர்ந்துரும். அதனால இப்பவும் சூடை வந்து நம்ம உடம்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியில உள்ள சூடு குறையா இருந்தாலும் உடம்புல உள்ள சூடு, இருக்கக்கூடிய சூடு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிதானம்மா? ஆமா, அதை விட டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆமா, உடம்பு போயிடும். சரியா? குளிருது அப்பே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான். சரியா? எப்பவுமே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சரியா இருந்துகிட்டே இருக்கணும். 98.4 ஃபாரன்ஹீட், அதுல இருந்து 8 வரைக்கும் இருக்கலாம். சரி, அப்போ மேல் நோக்கி தான் நம்ம தண்ணி ஊற்றணும், காது வழியா சூடு போகும். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்கலாம்? காலையிலையும் சாயங்காலமும் அப்படிலாம் இல்லை, எப்பனாலும் குளிக்கலாம், எத்தனை தடவைனாலும் குளிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனா அதிகாலையில கண்டிப்பா குளிக்கணும். சரியா? ஒரு நாளைக்கு நீங்க 100 தடவை குளிக்க முடிஞ்சாலும் குளிச்சுக்கிடலாம், தப்பு கிடையாது. புரியுதா? புரியுதா? ஆனா கண்டிப்பா ஒரு தடவையாவது குளிக்கணும். காலை மாலை 2 வேளையும் குளிக்கிறது நல்லது. தினமும் குளிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துல 2 நாளைக்கு தலை குளிப்பேன், வாரத்துல 1 நாளைக்கு தலை குளிப்பேன், அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. தினமும் தலை குளிக்கணும், அப்பதான் சூடு போகும். சரியா? ஏன்னா நீங்க இங்க தண்ணி ஊத்துறது எல்லாரும் கொண்டாந்து விட்டீங்கன்னா சூடு பூரா தலைக்கு நிற்கும். இந்த பெண்களுடைய அறியாமை, தலைக்கு குளிச்சா சளி பிடிக்கி, தலைக்கு குளிச்சா சளி பிடிக்குங்கிறது காரணமே அதுதான். சளிங்கிறது என்னது? கழிவு. சரியா? நீங்க தண்ணியை விட்ட உடனே இந்த தண்ணியும் அந்த சூடும் இழக்கி, சூடு வந்து என்ன, இந்த இது குளிர்விக்குதான் அந்த தண்ணி, உள்ள இருக்க சூட்டுல இழகி வெளியில வருது, அதான் சளி. நீங்க என்ன பண்ணுவீங்க? குளிச்சதுனால சளி பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் குளிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, கழிவு வெளியில போகணும். முதல் 5-6 நாளைக்கு அப்படி கஷ்டமா தெரியும், பிற அதெல்லாம் சளியே பிடிக்காது. ஏன்னா அந்த சூடு வந்து இருக்காது, நமக்கு ஒரு செட்டில் ஆயிரும், கழிவு இருக்காது. பிற நீங்க எப்படி தலைக்கு குளிச்சாலும் எந்த தண்ணியில குளிச்சாலும், ஒரு சிலருக்கு நான் அந்த ஆற்று தண்ணின்னா ஆற்று தண்ணியில தான் குளிப்பேன், வேற தண்ணியில குளிச்சா சளி பிடிச்சுக்கிடும். மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும் தெரியுமா? ஏன் சளி பிடிக்குது? பியூர் வாட்டருமா, உங்களை சுத்தப்படுத்துது. மழை நீர்ங்கிறது வந்து நம்மளை சுத்தப்படுத்துவது. அதுல குளிச்சிங்கன்னா கண்டிப்பா சளி பிடிக்கணும். பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நல்லது, கழிவு வெளியே போகுது. சளி பிடிக்கல அப்படின்னா அதை விட நம்ம பாடி
நம்ம பாடி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம், கழிவு இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதுன்னு இப்போ எனக்கெல்லாம் சளியே பிடிக்காது, அதுக்காக பாடி கெட்ட பாடின்னு அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம், சரியா? அதனால என்ன பண்ணாது, சளி பிடிக்காது, புரியுதா? அதனால தினமும் தலை குளிக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் அப்படி பழக்கி விட்டுருங்க, அப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியும், சரியா? சின்னதுல இருந்தே இப்படி பழக்கி வச்சு தான் பெரிய ஆள் ஆனாலும் என்ன பண்றது கிடையாது, தலைக்கு குளிக்கிறதே கிடையாது, சரியா? சரி, இந்த தண்ணியில என்னதெல்லாம் சேர்க்கலாம்? இப்ப தண்ணி குளிக்க போறோம், இப்ப கடல்ல விடுங்க, ஆத்த விடுங்க, நம்ம அதெல்லாம் அங்க போறது இல்லை. இப்ப வீட்டு குளியலுக்கே வருவோம். வீட்டு குளியல்ல தண்ணியில வேற என்னதெல்லாம் சேர்த்து குளிக்கலாம்? உப்பு சேர்த்து குளிக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்து குளிக்கலாம், ஒரு துளி மஞ்சள் பொடி சேர்க்கலாம், உப்பு சேர்க்கலாம், என்னமா மூலிகை இலைகள் சேர்த்து குளிக்கலாம், சரியா? குப்பைமேனி இலை போட்டு குளிக்கலாம், வேப்பிலை போட்டு குளிக்கலாம், வில்வம், சரியா? பஞ்ச வில்வம் 5 வில்வங்கள் இருக்குது, எல்லாமே போட்டு குளிக்கலாம், ஏலக்காய் போடலாம், கிராம்பு போடலாம், சரியா? இதெல்லாம் போட்டு குளிக்கலாம். இதுல எல்லாத்துலேயும் சிறந்தது உப்பு, சரியா? ஏன்னா மகாலட்சுமி தினமும் உப்பு தண்ணியில் தான் குளிப்பாளாம், உப்பு போட்டு, சரியா? மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமே அந்த உப்பு, சரியா? சரி, இது எல்லாமே போட்டு குளிக்கலாம். எந்த திசையை பார்த்து குளிக்கணும்? கிழக்கு, வடக்கு, அந்த மாதிரி தெற்குங்க, மேற்கே இருக்கு. சரி, கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் குளிக்கிறது தான் உத்தமம், சரியா? வேற திசையை பார்த்து நின்று குளிக்க கூடாது. தெற்க பார்த்து நின்று எப்போ குளிப்பாங்க அப்படின்னா, அந்த ஈமக்கிரியை செஞ்சுட்டு வந்தா தெற்க பார்த்து நின்று குளிப்பாங்க, சரியா? அப்படி அல்லாத பட்சத்துல குளிக்க மாட்டாங்க, குளிக்க கூடாது. மேற்கு பார்த்து நின்று குளிச்சா நோய் வரும், சரியா? உங்க வீட்டிலலாம் எப்படிலாம் பாத்ரூம் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. வடக்க பார்த்து நின்று குளிக்கலாம், கிழக்க பார்த்து நின்று குளிக்கலாம், சரி? இதெல்லாம் நம்ம குளிக்கிறத பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் அடியார்கள், அப்படியே அப்படி இல்லையா? தீட்சை வாங்கினவங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ இவ்வளவு நேரமும் சும்மா குளின்னு சொல்லிட்டோம். தீட்சை எடுத்தவங்க இப்படி குளிக்கலாமா அப்படின்னா, இப்படி சும்மா பொதுவாலாம் குளிக்க கூடாது, சரியா? அவங்களுக்குன்னு நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஷண்முகி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது, சரியா? அந்த ஷண்முகி முத்திரையை வச்சுதான் குளிக்கணும். அது ஆத்துல குளிக்கும் போது தானே? எப்போ குளிச்சாலும் அப்படித்தான். ஐயாட்ட கிழமை பதில் சொல்லுவாரு. அப்பனா தண்ணி மூட்ட சரி போற ஆளு. சரி, சவரம் குளிக்கிறது சரி சவருக்கு போங்க வைக்கணும். இல்லன்னா உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க, ஏப்பா ஐயா நீர் ஊத்திக்கிட்டே இருக்கு, நான் ஷண்முகி முத்திரை பிடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு. அது சரிதான், சரியா? ஷண்முகி முத்திரை எப்படி இப்படி கண்ணை மூடிடணுமா? அப்படி இல்ல, விரல் மாத்தக்கூடாது. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரலை கொண்டு காதை மூடிக்கிடணும், சரியா? மோதிர விரலை கொண்டு மூக்க மூடிக்கிடணும், சரியா? நடுவிரலை கொண்டு கண்ணை மூடணும். இப்படிலாம் மூடக்கூடாது, இப்படித்தான். ஆமா, இருக்குல்லாமா, இங்க பாருங்க, இதுதான் ஷண்முகி முத்திரை. மூச்சு போமாட்டிக்கா? ஆமா, ஆள்காட்டி விரலாக உபயோகப்படுத்தக்கூடாது. கட்டை விரல் வந்து காது, சரியா? மோதிர விரல் வந்து மூக்கு, நடுவிரல் வந்து கண்ணு, சரியா? ஆள்காட்டி விரல வைக்க கூடாது. இப்படித்தான் முங்கணும். நீங்க ஆத்துல முங்கினாலும் சரி, குளத்துல முங்கினாலும் சரி, வீட்டுல முங்கினாலும் சரி. அதுதாம்மா நீங்க வீட்டுல ஷவர் வச்சுக்கிடணும். ஷவருக்கு கீழே இப்படி நின்னுக்கோங்க, கோதி ஊத்த கூடாது, சரி? கோதி குளிக்கிற வியாபாரமே கிடையாதுன்னுட்டோம்ல. தண்ணி தானே உழணும். ஆமா, தண்ணி விழுந்துகிட்டு இருக்கணும், நம்ம இதுல நிக்கணும். போய் வீட்டுல ஷவர் பாத் வைங்க, சரியா? ஆக்சுவலா ஷவர் பாத்துமே தப்பு. டேங்க்ல கொண்டு போட்டு வச்சுக்கோங்க, சரியா? கீழே இருந்துன்னு சொல்றோம், அப்ப ஷவரே தவறாயிரும், புரியுதா? அவன் முதல்ல கீழே இருந்து ஊத்திட்டு மறுபடியும் ஷவருக்குள்ள நின்னுக்கோங்கம்மா. இதுக்குமே ஒவ்வொன்னா சொல்லணும், சரியா?
முதல்ல கீழே இருந்து தலை வரைக்கும் ஊத்திக்கோங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஷவர்ல இருந்து நீங்க அடுத்து முத்திரையை பிடிங்க. புரிஞ்சுதா? விடும்போது ஆமா. சரி, அப்போ இந்த கட்டை விரல் அப்படிங்கிறது சிவகலை. சரியா? மோதிர விரல்ங்கிறது வந்து அமிர்த கலை. சரியா? நடுவிரல் வந்து ஆணவத்தை குறிக்கக்கூடியது. சரியா? அதான் அது கண்ணை மறைக்கி. சரியா? அப்போ ஆணவத்தை குறிக்கக்கூடியது. ஆணவம் ஆணவம். மோதிர விரல் வந்து அமிர்த கலை. அமிர்த கலை. சரி, இந்த ஆணவத்தை குறிக்கக்கூடியது. கண்ணை தான் மறைக்கும். ஆமா, அதான் அறிவை மறைக்குங்கிறதுக்காக அப்படி சொல்லுது. சரி, அப்போ இந்த ஷண்முகி முத்திரையில தான் நம்ம குளிக்கணும் தீட்சை பெற்றவர்கள். சரியா? குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சம்ஹிதா மந்திரம் சொல்லணும். சம்ஹிதா மந்திரம் எது? 11 மந்திரம். சரியா? ஆமா, அந்த 11 மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே தான் என்ன பண்ணணும், நம்ம குளிக்கணும். சரியா? சரி, அப்போ குளிக்கிறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா உடம்பு நமசிவாய மந்திரம் சொல்லலாம்ல. தீட்சை வாங்காதவங்க சொல்லிக்கிடலாம். நமசிவாய மந்திரம் சொல்லலாம். சரியா? சொல்லிக்கிட்டே இருக்கணும். குளிச்சு நிக்க தண்டியும் மனசுக்குள்ள ஜெபிக்கணுமா? நல்ல கேள்வி. எப்படி பாத்தீங்களா? இவன் சத்தம் போட சொல்லலாமா? அடியார எல்லாம் வந்து நீங்க பாட்டு படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணல. மனதுக்குள்ளதான் ஜெபிக்கணும். அதான் கணிக்கிறது. மந்திரம் கணிக்கிறதுங்கிறது அதுதான். சரியா? மந்திரத்தை உச்சரிக்கிறது மனசால உச்சரிச்சுக்கணும். வாய் வெளியில வரக்கூடாது. சரி சரி, அப்போ நல்லா இருக்குது. குளித்தல் அப்படிங்கிறது இதுதான். நம்ம கீழே இருந்து தண்ணி இப்ப இதெல்லாம் இங்க சொன்னோம் இல்லையா? ஆத்துல சொல்லும் போது இந்த வித்தியாசம் சொன்னோமா? கீழே இருந்து ஊத்தணும் மேல இருந்து ஊத்தணும்னு சொன்னோமா? இறங்கும் போதே போயிடுது பாத்தீங்களா? அதுதான் அங்க சொல்லல. இறங்கும் போதே கீழே இருந்தே தான் மேல தண்ணி போகும். அதுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. புரியுதா? இங்க குளிக்கிறதுனால இப்படி ஊத்துறது எல்லாம் இப்படி செஞ்சிருவீங்கன்றத இங்க இருந்து சொன்னது. சொல்லிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். டைவ் அடிக்க கூடாது. அதான் முதல்ல சொன்னேன். பொத்தடின்னு உள்ள விழக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? செய்யறாங்க. அதுதானே முதல்ல சொன்னேன் இல்லையா? பொத்தடின்னு தண்ணிக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு சொன்னது காரணமே அதுதான். டைவ் அடிக்க கூடாது. சரியா? தண்ணி அந்த மாதிரி தப்புன்னுலாம் இது பண்ணக்கூடாது. சரி, அப்ப இப்ப குளிக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எப்படி எப்படி குளிக்கணும்னு அது உங்க விருப்பம். அத நான் சொல்ல முடியாது. சரியா? இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது என்னுடைய கடமை. கடைபிடிக்கிறதும் கடைபிடிக்காமல் இருப்பதும் அது உங்களுடைய பொறுப்பு. சரியா? முயற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். முயற்சி கண்டிப்பா அதுக்கு பலனை தரும். சரி, குளிச்சுட்டு வந்தாச்சு. சரி, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். அதுல குளிக்கும் போது ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது. இப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? வீட்டுலலாம் ஜட்டி கூட போடாம அதனால குளிப்பாட்டுவீங்க. அப்படி குளிக்க கூடாது. ஒற்றாடை, ஒரு துணியாவது, சரியா, சின்ன துண்டாது இடுப்புல கெட்டி தான் என்ன பண்ணணும், குளிக்கணும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பொது இடங்கள்ல தான் குளிச்சாங்க. ஆறு குளங்கிறதுனால கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் குளிப்பாங்க. இப்போ எல்லாம் பாத்ரூம்ல குளிக்கிறதுனால இஷ்டத்துக்கு குளிக்கிறது. சரியா? ஏன் அப்படின்னா அப்படி குளித்தால் தீராத நோய் வரும், குடும்பத்துக்குள்ள தீராத பிரச்சனைகள் வரும் ஆடை இல்லாமல் குளித்தால். சரியா? அது எந்த இதாலையும் மறுபடியும் என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. பிராயச்சித்தம் பண்ணியோ எது பண்ணியுமே அது மாதிரி. சரியா? அடுத்து லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் நீரும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆடையின்றி இருக்கக்கூடாது. சரி, இப்போ ஷண்முகி முத்திரை பிடிச்சி நாளையில இருந்து குளிக்க போறீங்க. குளிங்க. சரியா? ஓ, சாயங்காலமே குளிக்க போறீங்கிறீங்களா? நல்லது. சரி, குளிச்சுட்டு வந்த உடனே துவட்டணும், அப்படித்தானே? முதல்ல எந்த பாகத்தை துவட்ட வேண்டும், எதை கொண்டு துவட்ட வேண்டும்? முதுகு தான் துவட்டணும். சரி, எதை கொண்டு துவட்டணும்? ஈரத்துண்டை வச்சுதான் துவட்டணும்.
ஏன் காஞ்ச துண்டை வச்சு துவட்டக்கூடாது? அந்த உடம்புல உள்ள நீர்ச்சத்து அதுவும் சூடாக தான் இருக்கும். அந்த துண்டுலேயும் ஒரு சூடு இருக்கும். நம்ம உடம்பு குளிர்விக்கிறதுக்கு தான் இது பண்ணுறோம். சரியா? அப்போ ஈர துணியை வச்சு நல்லா புழிஞ்சுக்கிடலாம். தண்ணி ஓடணும்னு கிடையாது. நம்ம குளித்த துண்டை வச்சு நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை வச்சு தான் துவத்தணும். சரியா? சரி, அப்போ முதல்ல முதுகை தான் துடைக்கணும். சரியா? நமக்கு பின்பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, கீழே காலில் இருந்து பின் மண்டை வரைக்கும், அதை பிரஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிரஷ்டம், பி-ர-இஷ்ட-இம், பிரஷ்டம். அந்த பிரஷ்டம் அப்படிங்கிறதுல முதுகு பகுதி தான் நமக்கு அதிகமாக இருக்குது. சரியா? அங்கே தான் என்ன அதிகமாக இருக்கும்னா சூடு அதிகமாக இருக்கும். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முதுகு பகுதியை முதல்ல துடைக்கிறோம். ரெண்டாவது முகத்தை துடைக்கணும். முதல்ல முதுகு, ரெண்டாவது முகத்தை துடைக்கணும். சரியா? மூன்றாவது தலை, நான்காவது மார்பு, அஞ்சாவது கால், ஆறாவது பாதம், ஏழாவது கை. கையை தான் கடைசியில் துடைக்கணும். இதுதான் துடைக்கக்கூடிய முறை. சரி, நம்ம பொதுவாக சொல்லுவோம், இந்துக்கள் சாஸ்திரப்படி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நல்ல ஆசீர்வாதம். சரியா? நமக்கு முகத்தை முதல்ல தொடச்சா ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் சண்டை போடுவாங்க. அதுல யாரு வந்து முதல்ல உட்காருவா? மூதேவி தான் வந்து உட்காருவா. முகத்தை தொடச்சா முகத்துல மூதேவி வந்து உட்கார்ந்துக்கிடுவா. அதனால நம்ம என்ன பண்ணணும், முதுகை தொடச்சா பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிடுவா. ரெண்டாவது முகத்தை துடைக்கும் போது ஸ்ரீதேவி வந்து முகத்துல உட்காருவா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியா? அப்படி இல்லையா? அது ஒரு காரணம். எதுக்கு அப்படின்னா நம்மள பயங்காட்டி செய்வதற்கு. அப்படி இல்லைன்னா நம்ம அதை கேட்க மாட்டோம். வியாக்கியானம் பேசணும்னா நம்ம அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், கடைபிடிக்க மாட்டோம். சரியா? முதுகு பகுதியில சூடு அதிகமா இருக்கு, அதனால அதை துடைக்கிறோம். அடுத்து நம்ம நிறைய நேரம் குளிர்ச்சி தண்ணிக்குள்ள நிக்கிறோம் இல்லையா, நமக்கு அதிக நரம்புகள் பாயக்கூடிய இடமும் முதுகுதான். சரியா? அந்த முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அந்த தண்டுவடத்துல இருந்துதான் அவ்வளவு நரம்புகளும் என்ன பண்ணுது, வெளியில வருது. வெளியில வந்து கை கால் எல்லாத்துக்கும் அந்த நரம்புகள் தான் என்ன பண்ணுது, உணர்ச்சியை கடத்துது. அப்படிதானம்மா? மூளை நரம்பு உள்பக்கமா வேலை செய்யும், ஆனா முதுகு தண்டுவடத்துல உள்ளது வெளிப்பக்கமா அப்படி நிறைய வேலை செய்யும். சரியா? பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதுக்காக தான் முதல்ல முதுகை துடைக்கிறோம். சரியா? ரெண்டாவது முகத்தை ஏன் துடைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து ரொம்ப சென்சிட்டிவான நரம்புகள் எங்க இருக்குது அப்படின்னா முகத்துல தான் இருக்குது. முகப்பக்குவாதம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வாய் மட்டும் இப்படி கோணிக்கிட்டு போவோம். சரி, அதெல்லாம் முகப்பக்கவாதம். அதெல்லாம் அடுத்து வந்துடக்கூடாது அப்படின்னுட்டு முகத்தை ரெண்டாவது துடைக்கிறோம். மற்ற காரணங்கள்லாம் வேற கிடையாது. சரியா? இது அறிவியல் ரீதியானது கூட. அதை நமக்கு இப்படி அறிவியல் ரீதியெல்லாம் பேசினா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னுட்டு நமக்கு அந்த கதைகள் மூலமா அப்படி சொல்லப்படுது. சரி, இப்போ குளிக்கிறத பார்த்தாச்சு, தொடச்சாச்சு. சரியா? இப்போ குளிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குது? என்ன நன்மை அப்படின்னா, உடல் மற்றும் மனம் புத்துணர்ச்சி ஆகுது. உடலுக்கும் புத்துணர்ச்சி ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய மனதுக்கும் புத்துணர்ச்சி ஆகுது. அந்த மனம் அப்படிங்கும்போது அது அறிவு வரைக்கும் போய் சேரும். மனதையும் சொல்லலாம், சித்தத்தையும் சொல்லலாம், அறிவையும் சொல்லலாம். சரியா? எல்லாமே புத்துணர்ச்சி அடையும். வெளிப்பக்கமா பார்த்தோம்னா உடல் அழுக்கு நீங்கும். சரியா? உள்பக்கமா உயிருக்கு பார்த்தோம்னா உயிர்ல உள்ள மலம் அது நீங்கும். குளிச்சா மலம் நீங்குமா அப்படின்னா நீங்கும். ஏன்னா நம்மகிட்ட புத்துணர்ச்சி வரும்போது பாசிட்டிவான எண்ணம் தான் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்போது புத்தி நேர்மறையா செயல்படும். புத்தி நேர்மறையா செயல்படும் போது நல்ல செயலை செய்வோம். அப்படிதானம்மா? நல்ல செயலை செய்யும் போது அது சிவபுண்ணியமா மாறும்.
சரியா? எதிர்மறை எண்ணம் வராது. சரி, அப்ப எப்போதும் நமக்கு என்னது தருது? மகிழ்ச்சியை தருது. அடுத்து உயிர் வந்து எப்பவுமே என்ன இருக்கும்? விழிப்பு நிலையில இருக்கும். சரியா? அடுத்து ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். எல்லா சதைகளும் சீராக இயங்கும். இந்த சதைகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும்? ஒரு மசாஜ். சரியா? அதனால அதெல்லாம் சீராக இருக்கும். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் குளிக்கிறது, தண்ணியை வச்சு குளிக்கிறத பார்த்துருக்குறோம். தண்ணியில குளிக்க முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், அவங்களுக்கு தீயில குளிக்கலாம். அதான் திருநீர், மந்திரம் சொல்லி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில்கள் உள்ள தீர்த்தத்தை மந்திரம் ஜெபித்து புரோட்சித்தால என்னதுதான் குளித்ததாக பாதிக்கப்படுது. அப்படியே அப்படி இல்லையா? சரி, அப்போ சும்மா தொழிச்சாலே போதும், குளிக்கணுங்கிறது தேவை இல்லை. அதனால தினமும் குளிக்காதீங்க. சரியா? இது முடியாதவங்களுக்கு சொல்லுது. சரியா? ஆனா அந்த குளியல் அப்படிங்கிறது உயிருக்கானது தான், உடம்புக்கானது ரெண்டாம் பட்சம்தான். ஏன்னா இப்ப முனிவர்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க, தினமும் உட்கார்ந்து வெளியில வந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களான்னா கிடையாது. அப்படியே அப்படி இல்லையா? அவங்களாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அசையவே மாட்டாங்க. அப்ப குளியல்ங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆயிருதா இல்லையா? சரியா? அதனால குளிக்கல, நான் கோயிலுக்கு வரல அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. முதல்ல குளிக்கணும். காலையில எந்திரிச்சாலே என்ன வேலை தான் பார்க்கணும்? குளிச்சாச்சுனாலே கோயிலுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. காரணம் சொல்ல மாட்டாங்களா இல்லையா? அதான் சொன்னோம். சரியா? சரி, இந்த உயிர் எங்க குளிக்கி? உயிர் குளிக்குமா குளிக்காதா? நமக்கு பாடல் இருக்கு. எந்த பாட்டுமா? கொடிக்கறி. சூப்பர். யாரு சொன்னா? நல்லது, சொல்லுங்கம்மா அந்த பாட்டு. முதல் பாட்டு என்ன? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது உள் உயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உள்ளதேனும் திரிமலத்தே குளிக்கும். சரியா? திரிமலத்தே குளிக்கும் உயிர். சரியா? உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேனே அப்படின்னு சொல்றார். அப்போ முதல்ல ஒளிக்கும். இந்த உயிர் எங்க இருக்கு? ஒளிக்கும். ஒளிக்கும்னா என்னதாகுது? ஒளிஞ்சுக்கிடுது. சரியா? அது கேவலத்துல. அந்த ஒளிக்குங்கிறது கேவலம். குளிக்கும். சரியா? திரிமலத்தே குளிக்கும். அப்போ ஒளிக்கும் அப்படிங்கும்போது வந்து ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு. திரிமலத்தே அப்படின்னு சொல்லும் போது 3 மலமும் வந்துருச்சு. அப்ப மாயை கண்மம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம்? உடம்பு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த திரிமலத்தே குளிக்குது, அது சகலம். சரியா? அடுத்து தெளிக்கும். நீத்தல் விண்ணப்பத்திலையா கொடுங்க, முத பாட்டுலையா? ஆமா, இன்னைக்கு படிச்சதுலயா அதில் குளிக்கும் வரும். ஆமா, அது வந்து நீத்தல் விண்ணப்பம் எத்தனாவது பாட்டு? 42. 42. சரியா? அதை கணக்கு பண்ணி தான் அதை எடுத்தேன். அப்போ 3வது தெளிக்கும். தெளிக்கிறது யாரு? பெருமான். சரியா? உயிருக்கு உயிராய் தெளிப்பார், நம்ம அறிவை தெளிப்பார். சரியா? அது சுத்தம். அப்போ கேவலம், சகலம், சுத்தம். உயிரும் குளிக்கி. நமக்கு பாட்டு இருக்கு. சரியா? அது எதில் குளிக்கி? திரிமலத்தையே குளிச்சுக்கிட்டு கிடக்கு. சரியா? ஆமா, நம்ம உப்பு போட்டு குளிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது 3 மலத்துல குளிச்சுக்கிட்டு. சரியா? சரி, அப்போ குளியல் அப்படிங்கிறது நம்ம உயிருக்குத்தான் முதல்ல. சரியா? இவ்வளவு நாளும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? உடலுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சித்தாந்தம் படிக்கிறதுனால உயிரும் குளிக்குது, உயிருக்கு தான் குளிக்கிறோம். அதனாலதான் அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு யாரும் அபிஷேகம் பண்ணியிருக்காங்களா? நீங்க யாரும் அபிஷேகம் ஆயிருக்கீங்களா? நம்ம குளிக்கிறது தான் அபிஷேகம். அந்த மந்திரம் சொல்லி குளிச்சா அதுதான் அபிஷேகம்.
புரியுதா? மந்திரம் சொல்லி குளிச்சாச்சுனாலே அபிஷேகம் பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா நமக்குள்ள பெருமான் இருக்கிறாரு. சரியா? அவருக்கு அபிஷேகம் பண்றது மாதிரி நினைச்சுக்கிட்டு ஊத்துங்க, அது அபிஷேகம். அப்ப மலம் கழுவப்படும். சரியா? சரி. அதனால நமக்கு எப்பவுமே சொல்றோம், நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படிங்கிறதுல அந்த நாள் 2ங்கிறதுல குளிக்கிறதும் மலஜலம் கழிக்கிறதும் குறைஞ்சது 2 நேரம். சரியா? காலை மாலை கண்டிப்பாக மலஜலம் கழிக்கணும், குளிக்கவும் செய்யணும். புரியுதா? சரி. அதனால தினமும் தலைக்கு குளிக்கணும். இவ சொன்ன விதிப்படி முயற்சி செஞ்சு பாருங்க. சரியா? இப்ப நீங்க முதல்ல வாயில தண்ணி வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எதற்காக அப்படின்னா நமக்கு 3 காரணம் இருக்கு. 3 இடத்துல நம்ம பேசக்கூடாது. சரியா? ஒன்று சாப்பிடும்போது, இன்னொன்று குளிக்கும்போது, இன்னொன்று பூஜையில் இருக்கும்போது. பூஜையில் இருக்கும்போதுன்னா நம்ம தனியாக சாமி கும்பிடும்போதுன்னு மட்டும் இல்லை, கோயிலுக்கு பூஜைக்கு போனாலும் சரி பக்கத்தில் உட்கார்ந்து கதை பேசக்கூடாது. ஒரு யாகசாலைக்குள்ள உள்ள இருக்கோம்னாலும் கதை பேசக்கூடாது. சரியா? கோயிலுக்கு போனால் பிரதோஷத்துக்கு போனால் அங்கே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும், இங்கே ஊருக்கு அதை ஓடிக்கிட்டு இருக்கும். நடக்கா இல்லையா? அதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால இந்த 3 இடத்துலையும் பேசக்கூடாது. அப்போ வாயில் தண்ணி வச்சுட்டோம்னா பேச மாட்டோம், நாங்கள் மந்திரமே சொல்ல மாட்டோம்ட்டோம். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 நேரத்திலையும் பேசக்கூடாது. மனதிற்குள் மந்திரத்தை ஜபிக்கணும். சரியா? அந்தந்த திசையில பார்த்து நின்று இது பண்ணணும். அவ்வளவு நேரம் நீங்க அந்த தண்ணியை வாயில வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு நோய் வராது, சளி பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதை நீங்க கேட்கவும் இல்லை, சொல்லவும் மாட்டீங்க. நம்ம வாயை திறந்து குளிச்சோம் அப்படின்னா அந்த ஈரக்காற்று வாய் வழியா உள்ள போகும். வாய் வழியா ஈரக்காற்று அதிகமா போகும்போது லங்ஸுக்கு போகும், லங்ஸ் குளிர்ச்சி அடையும். அப்ப அங்க ஏற்கனவே லங்ஸ் எப்பவும் வெப்பமா இருக்கக்கூடிய இடம், காற்று எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் வெப்பமா இருக்கும். சரியா? ஏன்னா ஆக்சிஜன் உள்ள போகணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில தள்ளணும். சரியா? அப்படி இடத்துல எப்படி இருக்கும்? வெப்பமா இருக்கும், அங்க குளிர்ச்சி இருக்காது. சரியா? அதுக்குன்னு உள்ள டெம்பரேச்சர் மட்டும்தான் அதுல இருக்கும், அது ஈரப்பசையோட தான் இருக்கும். ஆனா வாயு அதிகமா காற்று இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இந்த வாயை திறந்துட்டு குளிச்சோம் அப்படின்னா இந்த ஈரக்காற்று உள்ள போன உடனே சளி பிடிக்கும். அங்க ஏற்கனவே சூடு இருக்கா, இந்த குளிர்ச்சி போன உடனே அட்டாக் ஆகி சளி கட்டிக்கிடும். புரியுதா? இப்ப நீங்க வாய்க்குள்ள தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மூக்கு வழியா மட்டும்தான் மூச்சு விடுவீங்க. மூக்கு வழியா விடுற மூச்சு எப்பவுமே சூடாதான் இருக்கும். மூக்கு வழியா போற மூச்சு குளிர்ச்சியாவே வராது, குளிர்ச்சியா போகாது. சரியா? அதுக்கடுத்து இன்னொன்னு, மூக்குக்குள்ள உங்களுக்கு ஒரு முடிகள் இருக்கு இல்லையா, அது அசுத்தங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணிடும். அதுல நிறைய ஃபில்டர் இருக்குது. அதனால எந்த கெட்ட கிருமிகள் அதெல்லாம் மூக்கு வழியா உள்ள போகாது. ஆனா வாய் வழியாகும் போது அந்த ஃபில்டர் கிடையாது, நேர டைரக்டா உள்ள டஸ்ட் போயிடும். ஆமா, வாய் மூலமா தான் போகுது. நீங்க இப்ப பைக்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்க் போட்டுட்டு போங்க, உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. நீங்க மாஸ்க் போடாம வாயை மூடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு இதா இருக்காது. நீங்க மூக்கு சீர்ந்துனீங்கன்னாலும் அவ்வளவு டஸ்ட் வெளியில வரும். இதே இது நீங்க வாயை திறந்துட்டு போனீங்கன்னா வாய் வழியா உள்ள போயிடும். மறுநாள் உங்களுக்கு கண்டிப்பா சளி பிடிக்கும், இல்லைன்னா தும்மல் வரும். ஏன்னா உள்ள இருக்கிறத வெளியில தள்ளணும், அதனால உடனே தும்மல் வரும். சரியா? அல்லனா போன் பேசிக்கிட்டே போறீங்க அப்படின்னா அடிக்கிற புகை எல்லாம் வாய் வழியா போயிடும். அதனால பேசாம வண்டி ஓட்டணும்னு சொல்றது, கவனமா பார்க்கணும். அதனால மூக்கு வழியா தான் சுவாசிக்கணும், வாய் வழியா சுவாசிக்க கூடாது. அதனால வாயில நீரை வச்சிருக்கிறோம். அப்படி செய்யும் போது உங்களுக்கு சளி பிடிக்காது. புரிஞ்சுதா? சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு இத்தனை காரணங்கள்லாம் இருக்குது. சரி, இதை தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே சொல்லுவீங்க, நான் 1 வாரமா செய்யறேன், எனக்கு சளி பிடிக்கும். அப்படிதான் சொல்லுவீங்க. என்கிட்ட நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, 1 மாசமா செய்யறேன். அது செட் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும். உங்களுக்கு உள்ள எவ்வளவு கழிவு இருக்கோ அவ்வளவு கழிவு வெளியேற தள்ளி அந்த சளி வந்துகிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த சளி வந்துகிட்டே இருக்கும். அது நின்ன பிறகுதான் சளி பிடிக்காது. சரியா? சரி, இதுதான் நம்ம குளிக்கிறது. நம்ம அருள்ல குளிக்கணுமா திரிமலத்துல குளிக்கணுமாங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. சரியா? ஆனா உயிர் குளிச்சுக்கிட்டு கிடக்கிறது திரிமலத்துல குளிச்சுக்கிட்டு கிடக்குது.
அதை பெருமானுடைய அருளால நீக்கணும், அருள்ல குளிக்கணும். சரியா? சரி, அடுத்த வகுப்புல அடுத்த தலைப்புல பார்க்கலாம். சரியா? திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம்.